நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாலில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அருண் வந்துட்டு கார்த்திக் அப்போ தான் உள்ளே வர்றாங்க. கார்த்திக் பார்த்தியா உன்னோட சாங்லாம் வந்துட்டு பயங்கரமாக வியூஸ் பிச்சுக்குச்சு, ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்ல. அப்படியா ட்ரெண்டிங்கில் போதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. என்னடா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்ல, இல்லை நான் காலையில் பார்த்தேன் வியூஸ் தான் போயிருந்துச்சு அதனால தான் கேட்டேன் அப்படின்றாங்க. இப்போ செம்ம மாசாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அபிராமி வர்றாங்க. ஏன்னா அபிராமி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா சொல்ல, எல்லாத்தையும் கேட்டு தாங்க வரேன், அருண் பேசுனதெல்லாம் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ எப்படியும் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில் வந்துட்டு ஒரு செயின் வச்சிருக்காங்க. அது வந்துட்டு இது என்னதுமா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்குறாரு. பல்லவிக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கார்த்தி வந்துட்டு பார்க்குறாரு. ஆமாப்பா பல்லவி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா நானே எத்தனையோ முறை உங்கள் முகத்தை காமிங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் இனிமேல் என்னை பாடக்கூட கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படியே நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தே தீர்வோமா அப்படின்றாங்க. கார்த்தி எப்படியாவது இந்த செயினை அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். ஏன்னா போன தடவை அந்த பல்லவின்னு டூப்ளிகேட் ஒருத்தி வந்தால, அந்த ஃப்ராடுக்கு போய் என்னோட செயினை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன்ப்பா. அந்த ஃப்ராடுக்கே பண்ணப்போ நியாயமாக போய் சேர வேண்டிய அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கணும்ல, அதானே நியாயம். அது மட்டும் கிடையாது, இவ வந்துட்டு பல்லவின்றதுக்காக நான் கொடுக்கல, முதல் முறையாக வந்துட்டு நம்ம வீட்டில் பாடினால அதுக்காண்டி தான் கொடுத்தேன். ஆனால் இப்படி ஏமாத்தவா நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைப்பா. ஆனால் இந்த பொண்ணுக்கு என் மனசார கொடுக்குறேன். அது மட்டும் கிடையாது, அவளுக்கு அப்படி கொடுத்துட்டமே என் மனசில் வேற ஒரு குற்ற உணர்ச்சி வேற இருந்துச்சு, இப்படி ஏமாந்துட்டமே, அதனால நீ எப்படியாவது இதை போய் சேர்த்துருதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது கண்டிப்பாக கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்ல, இந்த சைடு மீனாட்சி வந்துட்டு பாத்தியா உனக்கு செயினெல்லாம் வந்திருக்கு கலக்கிறப்போ அப்படின்னது, சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிக்கிறாங்க. இந்த சைடு ஐஸ்வர்யா அதை கேட்டுட்டு, இவளுக்கு அலம்பல் வேற தாங்க முடியலை, சே இவளுகளுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம ஆல்பம் வந்துட்டு ஹிட் ஆக போகுது கார்த்தி அப்படின்னு அருண் சொல்ல, நம்ம ஆல்பமா என்னமோ அவன் சம்பாதிச்சு உனக்கு தான் கொடுக்க போகிற மாதிரி சொல்கிறேன், என் புருஷன்ச்சி பக்கா வேஸ்ட் அப்படின்னு ஐஸ்வர்யா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சைனில் தீபா வந்துட்டு எதை யோசிச்சுட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு அபிராமி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் பல்லவின்னு ஒரு பொண்ணு, சூப்பராக இருக்குல்ல அந்த பொண்ணோட குரல், முகம்தான் இன்னும் காட்டலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் கட் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வைங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தீபாவும் பக்கத்தில் போகிறாங்க. போனதுமே என்ன பல்லவியை பற்றி பேசுனதும் எரிச்சலாக இருக்கா பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. நினைக்காம தான் பல்லவிக்கு செயின் கொடுக்கணுன்னே நீ முறைச்சு பார்த்தியா, என்னடா இவ வீட்டுக்கு வந்தவங்களுக்குலாம் செயின் கொடுக்கலே நமக்கு எது கொடுக்கலன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறியா, பல்லவியோட குணம் தங்கம், அவளை போலவே மனசும் தங்கம், அதனால தான் அந்த பொண்ணுக்கு நான் செயின் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அந்த மாதிரி திறமை என்ன இருக்குது, கார்த்தியோட மானத்தை காப்பாற்றிருக்கா, சவாலில் ஜெயிக்க வச்சிருக்கா, அந்த பொண்ணும் பொண்ணு நீயும் ஒரு பொண்ணு, சி குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க, நீலாம் ஒரு நாடகக்காரி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. தீபா வந்துட்டு முறைச்சு பார்க்குறாங்க. இப்போ ஏன் அத்தை என்ன பல்லவியோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஒன்று எப்படி கம்பேர் பண்ண முடியும், அவள் பக்கத்தில் நிற்க கூட தகுதி இல்லை நீ அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு என்ன பேசனே தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. என்ன கோவம் வருதா, என் மேலே ஆத்திரமா வருதா, நீ என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மையை தான் சொல்வேன், நீ ஒரு நாடகக்காரி அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு முறைக்கிறாங்க. போ இங்கேருந்து அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து தீபாவும் மீனாட்சி வர்றாங்க. இப்போ கார்த்தி வந்துட்டு அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கூப்பிட்றாங்க. என்ன தம்பி அப்படின்னு கேட்க, நீங்கள் பல்லவி முகத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது ஒருவேளை கார்த்தி போட்டு வாங்குறாரோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க, இல்லை அவங்கள மீட் பண்ணி பேசணும் அதனால தான் கேட்டேன், நீங்கள் தான் அவங்ககிட்ட பேசியிருக்கீங்க, அது மட்டும் கிடையாது அன்றைக்கி உங்ககிட்ட ரொம்ப நல்ல பேர் பேசினாங்க, அவங்ககிட்ட என்னை மீட் பண்ண ஏற்பாடு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி நான் போகும்போதே இனிமேல் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸுங்க இந்த செயினை கொடுக்கறதுக்காக மட்டும் கிடையாது, அவங்களோட பிரச்சனை என்ன நான் கண்டுபிடிச்சே தீரணும், எனக்காக பேசுங்க அப்படின்னு சொல்ல, சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு தீபா நின்று அபிராமி பேசியிருப்பாங்களே அதே யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க. என்ன தீபா யோசிக்கிற, கார்த்தி வந்துட்டு செயின் கொடுக்கணும்னு சொன்னார், அதை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு கேட்க, இல்லை அத்தைக்கு பல்லவி மாதிரி ஒரு மருமக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. எப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னதுமே கீழே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா அந்த பல்லவியே நான் தான் சொல்லி சொன்னது போல இருந்துச்சு அப்படின்னது, ஆமாக்கா அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் நான் தான் பல்லவின்னு சொல்லணும் போல தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்படி மட்டும் நீ சொன்னேன்னு வச்சுக்கோ அவங்க முகத்தை எங்கே தூக்கிட்டு போய் வைப்பாங்களாம், ஏன் தீபா இப்படி இருக்கா, அவங்கள நல்லா எதிர்த்து பேசிவிடு, நீ வந்துட்டு சாதாரண தீபாவாக இருக்கவங்க தான் உன்னை வந்துட்டு இந்த போட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க அவங்க தான் நம்ம மனசை கஷ்டப்படுத்துறாங்கன்னா நம்மளும் அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்லக்கா அப்படின்னு சொல்ல, இப்படியே நல்லவளாவே இரு, சரி அதெல்லாம் விடு, மேடம் வந்துட்டு என்ன ஆன்சர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை பல்லவியை மீட் பண்ணு சொன்னாங்களே மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும், அந்த செயினை வாங்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அப்படின்னு சொல்ல, ஆனால் என்ன ஆசையாக இருக்குல்ல அவ்வளோதான், நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதுக்குரிய பிளானாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அக்கா நான் ஓகே சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. நீ ஓகே சொல்கிறியோ சொல்லலையோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், என் மைண்டே நீ மாற்றிடுவேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனாட்சி கிளம்பிடுறாங்க.
தீபா மட்டும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு மாசா உள்ள என்ட்ரி கொடுத்து வர்றாரு. சார் இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு விட்ட சவாலில் ஜெயிச்சிட்டீங்க, அதுவும் அன்டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ஃபீல்டில் இருக்கவங்க சொன்னாங்க கத்துக்குட்டி ஒன்றுமே தெரியாது, அதனால தான் இந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனால் அவங்களெல்லாம் மீறி நீங்கள் 4 மணி நேரத்துலேயே ஜெயிச்சு காமிச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொல்ல, ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் சிதம்பரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சிதம்பரம் அந்த சைடு இந்த ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எவனெல்லாம் ப்ரெஸ் மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு விவஸ்தையே இல்லாமல் போயிடுச்சு இதுங்களுக்குலாம் சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா இவன், நான் என்ன பண்ணேன் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆமாம், சும்மா இருந்த என்னோட ஆல்பத்துக்கு ஹைப் கொடுத்ததே சிதம்பரம் தான். சவால் விட்டு கூட போயிருக்கலாம், அதுக்கடுத்து பேட்டி கொடுத்து எப்போ என்னோட ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வெயிட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஹைப்பை கொடுத்துட்டாரு. அதனால தான் ஆல்பம் ஹிட் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, நான் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு தான் புதுசு, மற்றபடி பிஸ்னஸ் மேன் வந்துட்டு நான் என்றைக்குமே பிஸ்னஸ் மேன் தான், எல்லா இதுலேயும் ஜெயிக்கிறவன் தான், அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்ல அந்த செய்தி சிதம்பரம் சொல்கிறாங்க. ஏய் நீ வந்துட்டு சுழியில் சிக்கின படகு மீண்டு போவே மாட்டேன் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சார் அந்த பல்லவின்ற பொண்ணை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார், சூப்பராக பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஆமாம் அவங்களும் தான் என்னோட டீம் ஒர்க்கும் எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் காரணம் வெற்றிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஆமாம் பல்லவியா அது உன்னோட பொண்டாட்டிடா, அதுவே தெரியல உனக்கு, இதில் வெற்றி விழாவை கொண்டாட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் இந்த சைடு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கார்த்திக் கிட்ட தான் காமிக்கிறாங்க. சார் அப்போது சிதம்பரம் ஐயா கொடுத்த அந்த பேட்டினால தான் நீங்கள் வந்துட்டு ஜெயிச்சிங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல. அப்படியெல்லாம் கிடையாது, அவர் பேட்டி கொடுத்ததுனால எல்லாருக்கும் ஒரு ஹோப் வந்துருச்சு, யார் வின் பண்ணுவா, யார் இந்த ஃபீல்டை விட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வரவும் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அது மட்டும் கிடையாது, நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன், அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பயன்படுத்திக்கிட்டேன். மற்றபடி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் வேணும்ல, மார்க்கெட்டிங் இருந்தால் தான் ஒரு பொருளை ஒருத்தங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்க அப்படின்னு சொல்ல. நல்லா புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த சைடு சிதம்பரத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி என்கிட்ட மோதிட்டல, இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தான் உன்னால சந்தோஷமா இருந்துக்க முடியும், அதுக்கடுத்து சந்தோஷத்தை பற்றி நினச்சி கூட பார்க்காத, வெள்ளத்துக்குள்ளே வந்து சிக்கிட்டேல, இனி நீ கரையேற போகிறதே கிடையாது, இருக்குடா உனக்கு அப்படின்ற மாதிரி சிதம்பரம் இந்த சைடு காய்ச்சி பூச்சி திட்டி புலம்பிட்டு இருக்காரு. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துல வந்து வண்டி நிற்கிது. கார்த்தி வந்துட்டு அவங்களோட வண்டியில் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு ஏற போகிறாங்க. சிதம்பரம் கீழே இறங்கி ஹலோ மிஸ்டர் பிஸ்னஸ்மேன் கார்த்திக் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. சிதம்பரம் வந்துட்டு கோவமாக கார்த்தியை பார்த்த மணிக்கு நிற்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.